வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம். நம்ம வீட்டில் விளைஞ்ச பாவக்காய் தான் இது. பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோம். பாவக்காய் குழம்புக்கு இவங்க எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஃபோனை கிட்ட கொண்டு போக முடியாத, என்னால் தூரமாக நின்று காமிக்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலெல்லாம் போய் நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு வரணும். இன்னும் பறிக்கல. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் எண்ணெய் காஞ்சி கடுகு போயிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெறுமனே ஒரு பாவக்காய் காரக்குழம்பு, நம்ம வீட்டில் விளைஞ்ச பாவக்காய். இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறி தான் நம்மளுக்கு. கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுடலாம். வீடியோ பிடிக்க ஆள் இல்லை, அதனால் நானே பிடிச்சிட்டு செஞ்சிட்ருக்கிறேன். தக்காளி கூட நம்ம வீட்டு தக்காளி தாங்க. நம்ம வீட்டு தக்காளி இவருங்க கடையில் வாங்கினதெல்லாம் இப்படி கெட்டு போச்சு, அதனால் தூக்கி போட்டு அதில் அது போக நம்மளது வீட்டில் விளைஞ்ச தக்காளி குட்டி குட்டியாக விளைஞ்சதில்ல, அந்த தக்காளியெல்லாம் நல்லா இருந்துச்சு, கெட்டியாக சூப்பராக. அதனால் அந்த தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். பாவக்காய் குழம்பு வச்சுக்கிட்டு இதில் அந்த சேப்பங்கிழங்கு போட்டேன். சேப்பங்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, ஸ்பூன்லேயே வந்துருச்சு. இது கூட நம்ம சேப்பங்கிழங்கு தான். இன்றைக்கி செஞ்சிடலாம், ரொம்ப நாள் வச்சா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை அவிச்சு எடுத்துட்டேன். சேப்பங்கிழங்கு வறுவலும் பாவக்காய் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். பாவக்காவும் நம்ம வீட்டில் விளைஞ்சது, சேப்பங்கிழங்கும் நம்ம வீட்டில் விளைஞ்ச சேப்பங்கிழங்கு தான். வெங்காயம் வணங்கிருச்சு, தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு பாவக்காய் போட்டு நல்லா வணங்கணுங்க. பாவக்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் தான் மஞ்சள் பொடி, இது வெறும் மிளகாய் பொடி நம்மளே அரைச்சி